Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 646 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஹெல்மெட்டை தூக்கிட்டு ஓடிட்டான்னு அந்த லூசு பையில போய் பார்த்தா அந்த கிறுக்கு போய் அங்க இருந்து எல்லா ஆயுதத்தையும் அள்ளி அந்த இடத்தையே கிளீன் பண்ணி வலிச்சினக்கி வச்சிருக்கான். லூஃபி உடனே காண்டாயிட்டே குப்பை பொறுக்கி ஏன் ஹெல்மெட் ஒண்ணு குப்பை இல்ல அதை குர்றான்னு சொல்லிட்டு புடுங்க போவான். அந்த ஜீன் உடனே கையில இருக்க ஆயுதத்தெல்லாம் எடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுல நம்ம லூஃபி மிஸ் ஆனதுல அது பின்னாடி இருக்க ஆளுங்க மேல போய் பாட்டு அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க செவுத்துல போய் அடிச்சு கண்டமேனிக்கு தெரிக்கும். இதுல வேற அந்த கத்திப்பட்ட ஷீல்டு எல்லாமே சுக்கலா நொறுங்குது. அப்படின்னா அவனோட த்ரோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம காட்டுத்தனமான வேகத்துல வீசிட்டு இருக்கான். லூஃபி எல்லா த்ரோலையுமே எஸ்கேப் ஆயிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம லூஃபியை பார்த்து லாஸ்ட் 2 இயர்ஸ்ல நான் உன்னால ஏகப்பட்ட அமௌண்ட் சம்பாதிச்சேன், அதுக்கு நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணுமா. எனக்கு எதுடா தேங்க்ஸ் சொல்ற லூசு பையல என்ன சொன்னா, நம்ம லூஃபி அந்த இம்பல் டவுன்ல இருந்து எக்கச்சக்க பிரிசனர்ஸ் வெளியில தப்பிக்க விட்டான்ல, அவனு எல்லாத்தையுமே இந்த ஜீன் புடிச்சு பிரிசன்ல அடைச்சதுனால இவனுக்கு ஏகப்பட்ட காசு கொடுத்துருக்கானுங்க. அப்படி எத்தனை பேர்த்த அவன் தப்பிக்க விட்டானோ எல்லாத்தையுமே பிடிக்கணும் தான் இவன் வெறி கொண்டு சுத்திட்டு இருக்கான். அதுல முக்கியமான ஆளு பக்கி, ஜிம்பே, குரோக்கோடைலு, அப்புறம் இவான்கோ, ஷிரியு, இவனு எல்லாத்தையுமே கண்டிப்பா இவன் கையாலேயே ஒரு நாள் பிடிப்பானாமா. பிடிப்பான் அவனுங்க ஒரு புடி பிடிச்சானுங்கன்னா அதுக்கப்புறம் காலம் பூரா இடுப்பு பிடிச்சிக்கிட்டு தான் நடக்கணும். முதுகெலும்ப உடச்சு விட்டுருவானுங்க. அதுவும் டார்கெட் வைக்கிற ஆளு ஏதாச்சும் சப்ப பீஸா இருந்தா பரவாயில்ல, எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. இல்ல லூஃபியும் வேற புடிச்சு காட்டுவேன்னு சவாலு. அப்படி தப்பிச்சது இவங்க மட்டும் இல்ல, லெவல் 6ல பயங்கர ப்ரூட்டலா இருக்கிற ஆளுகளும் எஸ்கேப் ஆயிருக்கானுங்க. அதெல்லாம் நம்ம லூஃபிக்கு தெரியாது இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம பப்ளிக்கா அதை அனௌன்ஸ் பண்ணவும் இல்ல, ஏன்னா தெரிஞ்சா மக்கள் எல்லாம் பயந்துருவாங்கன்னு. இப்ப அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு கூட இந்த ஜீனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா லூஃபி எதுவும் தெரியல, அதை பத்தி கவலைப்படுவான். அதுவும் எப்படி அவன் வீசுற கத்தியில இருந்து எஸ்கேப் ஆகிக்கிட்டே கவலைப்படுறாப்ல. இவனுக்கு காண்டாயிருச்சு, ஏன்னா ஃபுல் ஃபோர்ஸ்ல ஏகப்பட்ட கத்தியை வீசிட்டு இருக்கான். 1-2னா பரவாயில்ல, அட் டைம்ல 10-20 கத்தி போகுது. அத்தனையிலுமே பாடியை பையா நெளிச்சு வளைச்சு புளிஞ்சு எஸ்கேப் ஆனான்னா காண்டாகமா இல்லையா. அதுவும் அவன் கத்தியை பார்க்க கூட இல்ல, அதனாலேயே இன்னும் கடுப்பாகி கத்தியை இன்னும் வேகமா வீச ஆரம்பிச்சிருவான். லூஃபியும் கேஷுவலா எல்லா அட்டாக்லயும் எஸ்கேப் ஆயிருவான். கடைசியில பார்த்தா கத்தியும் தீர்ந்து போச்சு. ஆனா அந்த டைம் தான் அவனுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. ஏன்னா லூஃபிக்கு பின்னாடி ஒரு பெரிய உருவம் ஒண்ணு நின்றுட்டு இருக்குது. யாருன்னு பார்த்தா அந்த ஜிஞ்சாவோ. நம்ம லூஃபி மேல படாம எஸ்கேப் ஆன கத்தி பூரா அந்த ஆளோட வயிற்றுல தான் போய் சொருகி இருக்கும். ஆல்ரெடி அந்த ஆளு மண்டை சூடானவன், இதுல இந்த வேலையை வேற பண்ணி விட்டானா அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த ஜீனே பார்த்துட்டு ஐயோன்னு வீதியில இருக்கும்போது நம்ம லூஃபி கேஷுவலா போய் குறாதேன்னு அந்த ஹெல்மெட் மட்டும் வாங்கிட்டு போயிருவான். அப்ப அந்த ஜிஞ்சாவோ பாஞ்சு வந்து அவனை ஒரே இட்டி கொக்க மக்கா அடிச்சு தெரிச்சு போய் செவுத்துல பள்ளி மாதிரி ஒட்டிக்குவான். சொல்ல போனா பதிஞ்சுட்டான். இதுக்கப்புறம் எல்லாம் ஆள் தேர்வானா என்னன்னு தெரியல, ஏன்னா கொல்ல கான்ல வந்து முட்டி இருக்கான். ஜிஞ்சாவோன்னா சும்மாவா, அவர் ஒரு லெஜெண்டரி பைரட் ஆச்சு, ஆஹா ஓஹோன்னு அவனை புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பாங்க. சரி அந்த ஆளு வயிற்றுல குத்தி இருக்க கத்தி எல்லாத்தையுமே கைய வச்சு ஒன்னொன்னா புடுங்குவாருன்னு பார்த்தா அப்படியே ஒரு முக்குவாரு. அந்த கத்தி பவுன்ஸ் ஆகி எவன் வீசினானோ அவன் மேலேயே போய் சொருகிட்டு நிற்கும். ஐ மீன் அவனை சுத்தி சொருகிட்டு நிற்கும். அதே நேரம் இங்க சாய்க்கும் ஐடியாவுக்கும் பயங்கரமான சண்டை. ரெண்டு பேருமே ஈக்குவலா மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. யாரு ஜெயிப்பான்னு எல்லாத்துக்குமே ஒரே ஆர்வம். இந்த மேட்ச் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்குது, தரமா போயிட்டு இருக்குதுன்னு அவனுங்க சண்டை அப்படியே பாராட்டி புகழ்ந்து தள்ளுவானுங்க. இதுல ஒரு காமெடி என்னன்னா, அவனுங்க போடுற சண்டையில சுத்தி இருக்க எல்லாருமே தெரிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அப்படி ஒரு ஃபைட்டு. ஆங்கர்கள்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. லைஃப் ஆர் டெத் மேட்ச் போயிட்டு இருக்குது. இந்த சண்டையில யாராவது ஒருத்தர் மட்டும் தான் ஸ்ட்ராங்கான ஆளுங்கிறத நிரூபிக்க போறாங்க. அதை யாருன்னு பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்குது. சொல்ல போனா ரெண்டு பேருமே அவங்கவுங்க ஸ்கில்ஸ்ல பயங்கரமா இருக்காங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க போல. இதுதான் நம்ம எதிர்பார்த்த பேட்டில் ராயல். அப்படி இப்படின்னு ஆங்கர் பில்டப் பண்ண உடனே மக்கள் அங்க பயங்கரமா சீரா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சண்டை போடுங்க இன்னும் அடிச்சுக்கீங்க, அப்படித்தான். ஏன்னா அவங்க எல்லாருமே இவங்க ரெண்டு பேர்த்துல யாரு ஜெயிப்பான்னு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க. ஏன்னா ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு சாட்சம் இல்ல, அந்த மாதிரி தான் சண்டை போயிட்டு இருக்குது. சோ மாத்தி அடிச்சுட்டு இருப்பானுங்க. மொத்த கொலிசியமுமே அவனை தான் நோட் பண்ணிட்டு இருக்குமா. அந்த கேப்ல அங்கும் போது நம்ம பையன் அவனோட கெட்டப்ப சரி பண்ணிக்குவான். சரி இதுக்கப்புறம் எந்த பஞ்சாயத்து இல்லன்னு பார்த்தா அந்த ஜிஞ்சாவை பார்த்துட்டு என்கிட்ட இருந்து நீ இனிமேட்டு தப்பவே முடியாது, எனக்கு என்ன நடந்தோ அதை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா நீ உன் தாத்தாவுக்கு பேரன், உன் தாத்தா என்னுடைய எல்லா அதிர்ஷ்டத்தையுமே எடுத்துட்டு போயிட்டான்டா. அது மட்டுமா என்னோட பவரையும் எடுத்துட்டான், என்னோட சின்ன வயசு மெமரியையும் அழிச்சிட்டான். அதுக்காக நான் உன்னை தாண்டா பழிவாங்க போறேன்பா. பண்ணே லூஃபி இருந்துகிட்டு சமாளிக்கிறாராமா. நீ என்ன பேசுறேன்னு எனக்கு ஒன்னும் புரியல, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, என்கிட்ட எல்லாம் வந்து பேசாத, நான் லூசி. அப்படி உனக்கு ஏதாச்சும் பேசணும்னா என் தாத்தா கிட்ட போய் பேசுமா. இப்படி சொன்னாலே லூஃபின்னு கன்ஃபார்ம் ஆயிருமே. இப்ப என்னன்னா இந்த மொட்டை பயலுக்கு கார்ப போட்டு தள்ளுறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லையாமா. அப்படி போட்டு தள்ள அந்த பனிஷ்மெண்ட்லாம் அவனுக்கு சுத்தமா பத்தாது. அவனுக்கு வலினா என்னன்னு தெரியணும், இழப்புனா என்னன்னு தெரியணும். அவன் வாழ்ந்துட்டு இருக்கும் போதே பயங்கரமா கஷ்டப்படணும். அதுக்கு நான் உன்னத்தாண்டா பழி வாங்கணுமா. லூஃபிக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள சுருன்னு ஏறும். அந்த டைம் அங்க கேவண்டிஷ் முக்கிட்டு இருப்பான். என்ன ஏன் பிளாக் சீல போடாம விட்டாங்க, போட்டிருந்தாங்கன்னா நான் அந்த ஸ்டார் ஹேட் லூஃபியை கொன்றுப்பனே, இப்படி பண்ணிட்டாங்களேன்னு கதறிட்டு இருப்பான். அந்த பாத்லோமியோங்கிறவன் பார்த்துட்டு இவெல்லாம் ஒரு ஆளாங்கிற மாதிரி கூடுவான். அந்த டைம் ரெபேக்காக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவ
ஜிஞ்சாவை கொஞ்சம் விரிவுண்டு பாத்துட்டு இருப்பா. இங்க ஜிஞ்சாவோ பல்ல கடிச்சுட்டு நின்னுட்டு இருப்பானா. லூஃபி பார்த்துட்டு இனிமேட்டு வேற வழி இல்ல, நான் இவனை பொலந்துதான் ஆகணும்னு சொல்லி சண்டைக்கு ரெடியா நிப்பான். அதுவும் எப்படி செகண்ட் கியர் எடுத்து. ஏன்னா அந்த ஆளோட பலம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கும் போதே கணிச்சிட்டான். அதனால செகண்ட் கியர் தான் கரெக்ட். உடனே அந்த ஆளும் காட்டுத்தனமா முக்க ஆரம்பிச்சிருவான். இப்ப லூஃபிக்கு பர்சனலா சண்டை போடலனாலும் இந்த ஆளை ஜெயிச்சா மட்டும்தான் ஏஸோட ஃப்ரூட்டை அவன் வின் பண்ண முடியும். அதனால வேற வழி இல்ல, நான் யாரையுமே அந்த ஃபிளேம் ஃப்ரூட்டை சாப்பிட விட மாட்டேன் அப்படின்ட்டு வெறி கொண்டு பாஞ்சு அட்டாக் பண்ண போவான். உடனே அந்த ஆளும் வெறி பிடிச்சு பாஞ்சு வருவான். இப்படி அவனுக்கு ரெண்டு பேரும் கொலவெறித்தனமா ஓடி வரதை பார்க்கும் போதே அங்க மக்கள் எல்லாத்துக்குமே பயங்கரமான ஆர்வம். ஆஹா, சண்டை வேற லெவல்ல நடக்க போகுதுன்னு என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. இதுல காமெடி என்ன தெரியுமா, இடையில இந்த சாயும் ஐடியாவும் சண்டை போட்டுட்டு இருந்தானுங்கல்ல, வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல சூரியன் சிவகார்த்தியனும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அப்படி ஓரமா போய் விளையாடுங்கப்பான்னு ஒரு பெருசு சொல்லிட்டு போகுமே, அதே மாதிரிதான் இப்ப நம்ம பயிலுக பண்ணுவானுங்க. அங்க அவனுக்கு ரெண்டு பேரும் உசுர கொடுத்து சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. மக்கள்லாம் அதுதான் பெரிய சண்டை நினைச்சிட்டு இருக்கும் போது லூஃபியும் ஜிஞ்சாவும் டேய் அப்படி ஓரமா போய் விளையாடுங்கடான்னு தட்டி விட்டுட்டு அவனுங்க சண்டைக்கு போவானுங்க. இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்த உடனே ஆடியன்ஸோட கண்ணெல்லாம் பிதுங்கி வெளியில வந்துரும். ஏன் ஆங்கர்கள்லாம் என்ன சொல்றதுனே தெரியல. பின்ன இவ்வளவு நேரமா அவனுக்கு காட்டுத்தனமா சண்டை போட்டு இதுதான் பெஸ்ட் ஃபைட், இதுதான் பேட்டில் ராயல் அப்படி இப்படின்னு ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருந்தா கடைசியில ஏதோ குழந்தை பிள்ளைகளை தட்டி விட்டு போற மாதிரி போயிட்டானுங்க. அப்படின்னா அவனு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பானுங்க. அப்பதான் காட்டுறாங்க ஜிஞ்சாவோவும் கையில ஹாக்கி பவர் எடுப்பான், லூஃபியுமே அந்த ஆர்மமெண்ட் ஹாக்கி பவர் எடுப்பான். சோ ரெண்டு பேருமே வந்த வேகத்துக்கு ஓங்கி ஒரு குத்து வைப்பானுங்க. சோ ரெண்டு பேரும் அப்படி ஹாக்கி பவர் யூஸ் பண்ணி குத்துன குத்துலயே அங்க சுத்தி இருந்த காம்படிட்டர்ஸ் எல்லாருமே மயக்கம் போட்டு பொத்து விழுந்துருவாங்க. ஏன்னா அவனுக்கு பஞ்சில அப்படி ஒரு பவர் வெளியில ரிலீஸ் ஆகும். சொல்ல போனா அங்க வெளியில ஜம்ப் பண்ணிட்டு இருந்த ஃபைட்டிங் ஃபிஷிங்களே மயங்கிருச்சுங்க. இத்தனைக்கும் அந்த ஆளு கையை அத்தா தண்டி இருக்குது. ஆனா நம்ம ஆளு குத்துன குத்துக்கு சின்ன கையா இருந்தாலும் ரெண்டு பேரும் ஈக்குவலா நிப்பாங்க. இல்ல காமெடி என்னன்னா அவனுக்கு பவர் அப்படியே வெளியில வர 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 சுத்தி இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ஃப்ளையிங்ல பறப்பாங்க. கேவண்டிஷ், ரெபேக்கா, பாத்தலோமியோன்னு அவங்க எல்லாருமே மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆடியன்ஸாலேயே அந்த அதிர்வை தாங்க முடியல. இன்னும் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி சண்டை நடந்துச்சு மொத்த கொலிசியமே காலி. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த டியமண்டேவே வாய பறந்துருவானா பாருங்களேன். இந்த அளவுக்கு ஏன் பவர் ரிலீஸ் ஆகுதுன்னா அவனுக்கு ஆர்மமெண்ட் ஹாக்கி கூட சேர்த்து கான்குரர் ஹாக்கி பவரையும் யூஸ் பண்ணிருக்கானுங்க. அதனால தான் இந்த அளவுக்கு பவர். அண்ட் அது மட்டும் இல்லாம பட் ஆல் பிளாஸ்ட் ஆகும். டியமண்டேக்கு தெரிஞ்சு போச்சு ரெண்டு பேருமே கான்குரர் ஹாக்கி யூஸ் பண்றவனுங்கன்னு. தெரிஞ்சு என்ன பண்றது, இனி எல்லாம் போய் தடுக்கவும் முடியாது. லூஃபி எல்லாம் அங்க கொல்ல காலில் லுக்கு விட்டுட்டு இருப்பான். அந்த டைம் சண்டைங்கிற பேர்ல விளையாட்டு பண்ணிட்டு இருந்தானே அந்த ஐடியாவும் சாயும் அவனுங்களே தண்ணிக்குள்ள இருந்து எந்திரிச்சு பார்த்துட்டு ஆடாங்க ஒக்கா மக்கான்னு வாய பழுந்துருவானுங்க. இப்ப பிளாக் சில மொத்தமே ரெண்டே பேர் தான் இருக்காங்க. ஒன்னு ஜிஞ்சாவோ, இன்னொன்னு லூசி. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க மாதிரி இல்ல. என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பாப்போங்கிற மாதிரி சொல்லுவான். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.